ஹலோ கைஸ், வெல்கம் டு மித்ரோப் சேனல். இன்றைக்கி நம்ம யூரோஸ் ஃபஸ்ட் மேட்ச் ஜெர்மனி வர்சஸ் ஸ்காட்லாண்டுக்கு ப்ரிடிக்ஷனுக்காக வந்திருக்கோம். நான் உங்கள் சந்தோஷ். இப்போ இன்னொரு மெம்பர் இருக்கார், உல்ஃப் டீமில் ஒரு மெம்பர் பிரசனா இருக்கார். இப்போ அவரை பற்றி சொல்லுவார். ஹலோ கைஸ், நான் பிரசனா ஜெர்மனி வர்சஸ் ஸ்காட்லாண்ட் மேட்ச்காண்டி வந்திருக்கேன். இப்போ பிரசனா யார் நான் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க ஜெர்மனி வர்சஸ் ஸ்காட்லாண்டில்? என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஜெர்மனி தான் நினைக்கிறேன். ஓகே பிரசனா, இப்போ நம்ம லைன் அப்குள்ளே போய் பார்க்கலாம். சப்ஸ்கிரைபர்ஸ் வாங்க லைன் அப்குள்ளே போகலாம். இப்போ நம்ம கோல் கீழே வந்து பார்த்தோன்னா யாரை நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க? நான் வந்து கிளார்க்கை தான் சொல்லுவேன். நான் வந்து குண்ணை தான் சொல்லுவேன். ஏன்னா இப்போதைக்கு அவர் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காரு. அடுத்து இதில் யார் செலக்ட் பண்ணுவீங்க? நான் வந்து சவுட்டாரை தான் செலக்ட் பண்ணேன். பரவாயில்ல, நல்ல சாய்ஸ் தான் பிரச்சனை. நான் வந்து இப்போ பொர்ட்டியோ செலக்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா இப்போதைக்கு நான் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதில் யார் செலக்ட் பண்ணுவீங்க? நான் டைன்ட்ரி தான் செலக்ட் பண்ணேன். ஓகே, நல்லது தான். அதுவும் நாங்கள் வந்து எல் கூப்பரை செலக்ட் பண்ணுறேன்னா இப்போதைக்கு அந்த சீசன் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காரு. அடுத்து இதில் யார் செலக்ட் பண்ணுறீங்க? ஹென்ரி தான் நான் செலக்ட் பண்ணுவேன். பரவாயில்ல, ஏன்னா மெக்கனா செலக்ட் பண்ணலான் இருக்கேன். ஏன்னா இப்போதைக்கு அவங்க நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் யார் செலக்ட் பண்ணுவீங்க? நான் கில்மர் தான் செலக்ட் பண்ணுவேன். நல்ல ஆப்ஷன் தான். ஆனால் நான் ஃபெர்குசன் செலக்ட் பண்ணலான் இருக்கேன். இதில் நான் பேட்டர்சன் தான் செலக்ட் பண்ணேன். நல்ல ஆப்ஷன் தான். நான் ஹிக்கி செலக்ட் பண்ணலான் இருக்கேன். இதில் நான் டெய்லர் செலக்ட் பண்ண போகிறேன். நான் ரொபர்ட்சன் தான் செலக்ட் பண்ண போகிறேன். இதில் நான் ஜாக்கை செலக்ட் பண்ண போகிறேன். நான் மெக்ஜார்ஜை செலக்ட் பண்ண போகிறேன். ஏன்னா இப்போதைக்கு அந்த சீசன் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காரு. ரைட் விங்கில் யார் செலக்ட் பண்ண போகிறீங்க? நான் டோக்கை செலக்ட் பண்ண போகிறேன். நான் மெக் டாமினியை செலக்ட் பண்ண போகிறேன். லெஃப்ட் விங்கில் நான் ஆம்ஸ்ட்ராங்கை செலக்ட் பண்ண போகிறேன். நான் மெக்கினன் செலக்ட் பண்ணுறேன். இது ஸ்ட்ரைக்கரில் டைக்ஸை செலக்ட் பண்ணுறேன். நானும் டைக்ஸ் தான். ஏன்னா இப்போதைக்கு அதுதான் நல்ல டீமாக இருக்குது. இப்போ நம்ம ஜெர்மனி லைனப்புக்குள்ளே போவோம். வாங்க போகலாம். ஜெர்மனி கோல்கி யார் செலக்ட் பண்ணுவீங்க? எல்லாருக்குமே தெரியும். நம்ம நியூ இயர் கேங்கு நம்மளாம் சொல்லுங்க பிரசன். நம்மளாம் நியூ இயர் கேங்கு தானே. நம்ம நியூ இயருக்கு தான் ஃபேமஸ் சப்போர்ட். சென்டர் பேக் யார் செலக்ட் பண்ண போகிறீங்க? ரூடிகர் இருக்காங்க, ஸ்காட்டர் பேக் இருக்காங்க, ஹியூமல்ஸ் இருக்காங்க. யாரை செலக்ட் ரூடிகர்? நானும் ரூடிகர் தான். ஏன்னா இப்போதைக்கு அவங்க தான் நல்ல சென்டர் பேக் போயிட்டு இருக்காங்க. அடுத்து இன்னொரு சென்டர் பேக் யாரை செலக்ட் பண்ண போகிறீங்க? ஹமல்ஸை தான் செலக்ட் பண்ணுவேன். ஆனால் தான் நல்லா போயிட்டு. ஆனால் இப்போ ஹமல்ஸை ஜெர்மனி ஸ்குவாடில் செலக்ட் பண்ணலான்னு கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு பதிலாக யார் செலக்ட் பண்ண போகிறீங்க? அதுக்கு பதிலாக நான் டேலா செலக்ட் பண்ணேன். நல்ல ஆப்ஷன் தான். அடுத்து லெஃப்ட் பேக் யார் செலக்ட் பண்ண போகிறீங்க? லெஃப்ட் பேக்கை வந்து நான் ரவுண்ட் செலக்ட் பண்ண போகிறேன். நான் குண்டர் செலக்ட் பண்ணுவேன். ரைட் பேக் நான் சியோவில் செலக்ட் பண்ண போகிறேன். பரவாயில்ல, அது நல்ல ஆப்ஷன் தான். நான் வந்து கிண்டர் செலக்ட் பண்ணலான் இருந்தேன். இது சென்டர் மிட்ல யார் செலக்ட் பண்ணுவீங்க? இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சாது. குண்டோகன் தான் நீங்களும் செலக்ட். நான் கொரோச்கி செலக்ட் பண்ண போகிறேன். இது சென்ட்ரு அட்டாக் மிட்ஃபீல்டரில் யார் செலக்ட் பண்ண போகிறீங்க? நான் மோஸ்ட்ல தான். முஸ்லியெல்லாம் தான் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். இதில் நான் வந்து கிமிச் செலக்ட் பண்ண போகிறேன். நீங்கள்? நானும் விஷயம் தான் சந்தோஷம். கிமிச். ஓகே, நான் வந்து ரைட் விங்கில் சானே செலக்ட் பண்ண போகிறேன். நீங்கள்? நான் வந்து ஹோம் ஃபன்ஸ் செலக்ட் பண்ண இருக்கேன். அடுத்து லெஃப்ட் விங்கில் நான் ரிச் செலக்ட் பண்ணுறேன். நீங்கள்? நான் வந்து கேன்பிளியை செலக்ட் பண்ணுறேன். அது நல்ல ஆப்ஷன் தான். ஸ்ட்ரைக்கர் நம்மளுக்கே தெரியும், ஆல்வேஸ் தாமஸ் முல்லர். அப்புறம் நம்ம இப்போ ப்ராபபிலிட்டி பார்க்கலாம் யார் ஜெயிக்க போகிறான்ட்டு. பிரச்சனை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஜெர்மனி தான். நான் 80% கன்ஃபார்ம் தெரியல. ஒரு 100% கூட மாற வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா ஸ்காட்லாண்ட் 50% மாற வாய்ப்பு இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யார் ஜெயிப்பா? இந்த லைனப்லாம் பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஜெர்மனி தான். ஓகே, ஜெர்மனி தான் ஜெயிக்கணும் நாங்கள் நம்புகிறோம். அடுத்த மேட்ச்சை வந்து பார்ப்போம். அது வரைக்கும் தேங்க்ஸ், குட் பாய், பாய். ஹலோ கைஸ், வெல்கம் டு மிஸ்டர் சேனல். இன்றைக்கி நம்ம யூரோ 2024 செகண்ட் மேட்ச் ஹங்கேரி vs சுவிட்சர்லாண்டை பற்றி பேச வந்திருக்கோம். நான் உல்ஃப் டீமில் 3 பேருமே ப்ரெசென்ட்டாக இருக்காங்க. அப்போனா இது சூப்பர் வீடியோவாக இருக்குது. நான் உங்கள் சந்தோஷ். இப்போ பிரசனா பேசுவார். ஹலோ கைஸ், நான் பிரசனா சுவிட்சர்லாண்ட் vs ஹங்கேரி மேட்ச்க்காக நீங்கள் ப்ரெசென்ட் ஆகிருக்கேன். ஹாய் கைஸ், என் பேர் கார்த்திகுமார். நான் உல்ஃப் டீமோட ஒரு மெம்பர். சுவிட்சர்லாண்ட் vs ஹங்கேரி மேட்ச் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ப்ராபபிலிட்டிக்கு போகலாம் வாங்க. பிரச்சனை யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? இதில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சுவிட்சர்லாண்டு தான். நானும் சுவிட்சர்லாந்து தான். ப்ரோ, கண்டிப்பாக சுவிட்சர்லாண்ட். ஆமாம், சுவிட்சர்லாந்து தான் என்றைக்கும் பெஸ்ட். சுவிட்சர்லாண்ட் டீம் நாங்களாம். அடுத்து இப்போ ஹங்கேரி லைனப் கொள்ள போகலாம் வாங்க. இப்போ கோல்கி யார் சூஸ் பண்ண போகிறீங்க? நான் கோல்கி வந்து கிளாஸ்கி வந்து செலக்ட் பண்ண போகிறேன். நான் வந்து டிபூ செலக்ட் பண்ண போகிறேன். ஏன்னா இப்போ சீசன் நல்லா போய்கிட்டு இருக்கு அவருக்கு. சிபி யார் செலக்ட் பண்ண போகிறீங்க? நான் சிபி வந்து டர்டே தான் செலக்ட் பண்ண போகிறேன். ஜலாய். நானும் சொல்லாய் தான். ஏன்னா இப்போ நல்லா போய். இன்னொரு சிபி யார் செலக்ட் பண்ண போகிறீங்க? நான் வந்து வில்லி தான் செலக்ட் பண்ண போகிறேன். நான் வந்து ஃபியோலா செலக்ட் பண்ண போகிறேன். நானும் ஃபியோலா தான். ஓகே, இது நம்மளுக்கு தெரிஞ்ச ஆப்ஷன் தான். இன்னொரு சிபி
லாங் சப்போர்ட்டர்ஸ். இன்னும் சிஎம் யார் செலக்ட் பண்ண போகிறீங்க? சிஎம் வந்து ஸ்டைல் சேப்பா. ஸ்டைல்ஸ் நாங்கள் எல்லாம் ஸ்டைல் சப்போர்ட்டர். அப்புறம் இன்னொரு சிஎம் யார் செலக்ட் பண்ண போகிறீங்க? நான் வந்து நாகி. நான் கட்டா செலக்ட் பண்ணுறேன். ஏன்னா இப்போ நல்ல சீசன் போய்கிட்டு இருக்கு. இப்போ எல்எம் யார் செலக்ட் பண்ண போகிறீங்க? நான் வந்து நாகி தான். நீங்கள்? ஓகே, அவரும் நாகி தான் சொல்கிறாரு, நாங்களும் நாகி தான் சொல்கிறோம். நாகி சப்போர்ட்டர்ஸ் நாங்கள். இப்போ ஆரம் யார் செலக்ட் பண்ண போகிறோம்? ஆரம் வந்து நான் நீகோ தான் சொல்ல போகிறேன். நான் நீகோ சப்போர்ட்டர்ஸ் நாங்கள் வாங்கிட்டோம். நாகிலேருந்து நீகோவாக மாறிட்டோம். அடுத்து லெஃப்ட் விங் யார் செலக்ட் பண்ண போகிறீங்க? நான் வந்து சலாய் தான் சொல்லுவேன். நானும் சலாய் தான். நானும் எல்லாம் நாங்கள் சலாய் ஃபேன்ஸ் இல்லை, எல்லாருமே ஒரே மாதிரி சொல்கிறோம் அப்படின்னு நினைக்காதீங்க. எங்களுக்கு தோணுதாக தான் சொல்கிறோம். நாங்கள் எல்லோரும் வித்தியாசமாக பிளான் பண்ணியிருந்தோம். இவன் ஸ்ட்ரைக்கர் யார் சொல்ல போகிறீங்க? ஆடம் தான். நானும் ஆடம் தான். என்ன எல்லாருமே சேமாக சொல்கிறீங்க? என்ன இதெல்லாம் உங்களுக்கு இதுவாக இருக்கா? இப்போ வாங்க ரைட் விங் போவோம். யார் சொல்ல போகிறீங்க? இது கஸ்கோபாத் அது கொஞ்சம் நல்ல விஷயம் தான். கெவின் தான். எனக்கும் கெவின் தான். நாங்கள் 3 பேருமே கெவின். அவர் கஸ்கோபாத் சொன்னோன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. அவர் வந்து கெவின் சொல்ல போல கஸ்கோபாத் தான் சொல்லுவார். ஏன்னா அவருக்கு ரொம்ப பிடிச்ச பிளேயர் அவர் தான். ஓகே, இப்போ நம்ம சுவிட்சர்லாந்து லைனப்புக்குள்ளே போகலாம் வாங்க. இதில் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கணுக்கா நாங்கள் ஏற்கனவே எடுத்து வச்சுட்டோம். இப்போ கோல்கீன் நம்ம பாய் சோமர். அவர் எவ்வளோ பெரிய ஆளுன்னு உங்களுக்கே தெரியும். எப்படி டிஃபெண்ட்லாம் பண்ணுவார் உங்களுக்கே தெரியும். அப்புறம் இன்னொரு சிபி அக்காஞ்சி, அவர் தெரியும் மேன் சிட்டியில் இருக்காருன்ட்டு. ஆனால் எவ்வளோ பெரிய சிபி உங்களுக்கே தெரியும். ஸ்கார் கொஞ்சம் நல்ல சிபி தான். எல்பிடியும் நான் கொஞ்சம் நல்ல சிபி தான். சிஎம் பார்த்தீங்கன்னா ஹக்கா எடுத்திருக்கோம். அவர் ஃப்ரீவலர் எடுத்திருக்கோம். 2 பேருமே சூப்பரான சிஎம் உங்களுக்கே தெரிஞ்சவர் தான். அடுத்து ஆரம் வந்து வைல்டுமார் எடுத்திருக்கோம். அப்புறம் எல்எம் வந்து டோயா எடுத்திருக்காரு. 2 பேருமே ஓரளவுக்கு ஆவரேஜாக சூப்பர் தான் பண்ணுவாங்க. அடுத்து சிஎஃப் வந்து அபுடோயினி எடுத்திருக்கோம். அவருக்கு வந்து நல்லா தான் பண்ணுறாரு, பார்ப்போம் நல்லா தான் பண்ணுவாங்க. அப்புறம் வர்காஸ் ஸ்ட்ரைக்கர், ஷக்கிரா ஸ்ட்ரைக்கர். 2 பேருமே கொஞ்சம் அவர் நல்ல ஸ்ட்ரைக்கராக. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பிரச்சனை சொல்லுங்கள் ஸ்ட்ரைக்கரை பற்றி. நானும் ஒரு நல்ல ஸ்ட்ரைக்கர் தான் நினைக்கிறேன். நானும் நல்ல. அப்புறம் மிட்ஃபீல்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இட்ஸ் ஓகே ஆவரேஜ். அடுத்து டிஃபென்ஸை பற்றி? குட், நாட் பேட். சூப்பர். கோல்கி இட்ஸ் ஆல்வேஸ் குட் ஆஃப் கோர்ஸ். கோல்கி சோமர் பை பாய் சூப்பர் ப்ரோ. அப்புறம் நாங்கள் சொன்னதெல்லாம் கண்டிப்பாக சுவிட்சர்லாந்து தான் ஜெயிக்கும். நாங்கள் சுவிட்சர்லாந்து போட்டு. தேங்க்யூ காய்ஸ். இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் எல்லாமே பண்ணிடுங்க. தேங்க்யூ காய்ஸ். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்து நம்ம 3rd மேட்சை பற்றி சொல்ல போகிறோம். அடுத்து அதில் பார்ப்போம். தேங்க்யூ காய்ஸ். see you. bye.